ஹே ஆர்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கு மாஃபியா எஃப்எஃப் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். இப்போ தான் போட முடிஞ்சது. சேவேஜ் லவ் மாஃபியா லவ் ஸ்டோரி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். 2 மாஃபியா டான்ஸ் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, உங்களோட அப்பா ஒன்று, இன்னொன்று ஜிமினோட அப்பா. உங்களுக்கு ஜின் பிரதர். ஸோ ஜிமினுக்கு பர்க்குன்னு சொல்லி ஒரு ட்வின் பிரதர் இருக்கான். இப்படி இதில் நம்ம ஜிமின் எப்போவுமே நல்ல கேரக்டர். பர்க் அப்படியே ஆப்போசிட்டு. அவன் மாஃபியா ப்ளேஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது அவனோட எய்மாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவோட இடத்துக்கு அவன் வரணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு நம்பர் 1 பொசிஷன், அதாவது மாஃபியாலே நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறது அவன் தாட்டு. இப்படியே தான் இருக்கான். ஃபஸ்ட்டு 2 பேர் ஃபேமிலியுமே நல்லா, அப்பா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. பட் நீங்கள் சின்ன பசங்க அப்படிங்கிறனால ஜிமினுக்கும் உங்களுக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல. பட் ஜிமினோட பிரதர் இருக்கானே பர்க், அவனுக்கும் நம்ம ஜின்னோப்பாவுக்கும் இந்த ஃபீல்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஜின்னோப்பா நல்ல கேரக்டர் தான், பட் பர்க் அப்படி இல்லை. அவனுக்கு எப்போவுமே ப்ளேஸ் மாஃபியா அப்படிங்கிற மட்டும்தான் மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அவன் ஒரு ஏஜுக்கு வரும்போதே அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வர பார்க்குறான். பட் அவன் அப்பாவை கொலை பண்ணுறத கண்ணாலே நேரடியாக பார்க்குறது வேறு யாரெல்லாம், உங்கள் அப்பா தான். அவனும் ஆனால் அப்படியே கதையவே மாற்றி போட்டு உங்கள் அப்பா தான் அந்த பிளேஸுக்கு ஆசைப்பட்டு அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டதா எல்லாரையும் நம்ப வைக்கிறான். இதனாலே பெரிய பிரச்சனையாயிடுது. பிகாஸ் இப்போ அவங்க அப்பா இல்லாதனால உங்கள் அப்பா தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். இதனாலேயே ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சு இப்போ 2 கேங் ஆகிடுது. பர்க்கோட தலைமையில் ஒரு கேங்கும், உங்கள் டேடிக்கு கீழே ஜின்னோப்பா, அவங்க கீழே நிறையா மாஃபியாஸ் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வெளிநாட்டில் உங்கள் கசின் பிரதர்ஸோடு தான் வளர்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா மாஃபியாங்கனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு ஜின்னோப்பாவை மட்டும் கூட வச்சுட்டு உங்களை தள்ளி தான் வச்சுருக்காரு. பிகாஸ் உங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு பொண்ணு இருக்கீங்க அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது நம்ம பர்க்கு ஜிமினோட மனசை கழிச்சு, நம்ம அப்பாவோட சாவுக்கு அவன் தான்டா காரணம், அந்த ஆள் தான் இந்த பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம அப்பாவை போட்டு தள்ளிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு நிறைய ஜிமினுக்கு ஏற்றி விடுறான். ஜிமின் மேக்ஸிமம் நல்லா படிக்கிறவன் தான், நல்ல ஒரு கேரக்டர். பட் இவன் இந்த மாதிரிலாம் சொல்லி அவனையும் மாஃபியாக்குள்ளே இழுத்துக்கிறான். ஜிமினை வச்சு எல்லாமே காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறான் பர்க்கு. இது தெரியாத ஜிமினும் அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல் அப்படின்னு நம்பிட்டு அவன் பிரதரோடு சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்னை ரொம்ப பிடிக்கும். ஜின் நிறைய விஷயங்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் ஜிமினுக்கு. இப்படி ஒரு ஜின்னையும் ஒரு பிரதர் மாதிரி தான் ஜிமின் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவங்க அப்பா சாவுக்கு உங்கள் அப்பா தான் காரணம் அப்படிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடியோட வெறுக்கிறான். ஜின்னப்பா ஆல்சோ உங்கள் ஃபேமிலியே இருக்கக்கூடாதுன்னு இப்போ ஜிமினும் நினைக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ ஜிமின் என்ன பண்ணுறான், உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிடுறான். ஆக்சுவலி இது ஜிமினோட பிளானே கிடையாது. ஜிமின் வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தான். பட் அதை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு பர்க்கு ஒரு கேங் வார் மாதிரி ரெடி பண்ணி அதில் உங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க. இப்போ உங்கள் அப்பாவோட டெத் செய்தி கேட்டு தான் நீங்கள் இப்போ +2 முடிச்சு காலேஜ் சேர்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நான் தனியாக இருக்க மாட்டேன், என் பிரதர் தனியாக இருக்கான், அம்மாவும் இல்லை ஆல்ரெடி, இப்போ அப்பாவும் இல்லை, என் அண்ணன் தனியாக இருப்பான்னு சொல்லி நீங்கள் ஜின்னப்பாக்க ஓடோடி வரீங்க. இங்கே ஜின்னப்பா எதுவுமே சொல்ல முடியல. அப்பாவோட டெத் அப்படியே தலையில் கவிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கான். சுற்றி அவங்க ஆளுங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமினும் பர்க்கும் உள்ளே வராங்க ஃபியூனரலுக்கு. அப்படியே எல்லாரையும் சுற்றி முற்றி பார்க்குறான். என்ன ரொம்ப ஆட்டம் போட்டிங்களா, எல்லாம் அடங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும். ஜின்னோப்பாவோட ஆளுங்களுக்கெல்லாம் செம்மையாக காண்டாகுது. எல்லாருமே கன்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. ஜின்னோப்பாவை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, என்னை மதிக்கிறீங்கன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், யாரும் எதுவும் பண்ணல, அமைதியாக இருக்காங்க. தோப்பா ராசின்னு யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பர்க்கு தான் கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறான். ஜிமின் எதுவும் பேசல, அப்படியே பார்த்துட்ருக்கான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி, இது வெறும் ஆரம்பம்தான், என்னோடய அப்பாவோட பொசிஷனுக்கு வரணும்னு எங்கள் அப்பாவை போட்டு தரலாம், இப்போது நான் அவளை போட்டு தள்ளிட்டு அந்த பொசிஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுறது எல்லோரும் கத்துறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவர் இல்லாத பொசிஷன் ஜின்னுக்கு தான் போகும், உனக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அடுத்து அவன் தான் என் டார்கெட், அவனையும் போட்டு நான் அந்த இடத்துக்கு வருவேன், இப்போ இந்த மாதிரி பேசுகிற எல்லோரும் என் பின்னாடி தாண்டா நிற்பீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். இதை யாருமே காதில் வாங்கிக்கலாங்க. இவன் என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஜின்னோப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆண்டனி கடுப்பாகிறான். ஆண்டனியை பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஜின்னோப்பா அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நானே ரொம்ப அப்செட்டில் இருக்கேன், நீ வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆண்டனியும் கொஞ்சம் அமைதியாகிறான். சரி எதையோ பேசிட்டு போட்டோம் சின்ன பையன் அப்படின்னு விட்டுறாங்க. ஜிம்மினும் பர்க்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பர்க்கும் இங்கே வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்கும் பார்ட்டிலாம் கொடுக்குறான். இவங்க ஆளுங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்க. இருந்தாலும் ஜிம்மினோட இருக்கிற கொஞ்சம் பேர் கொஞ்சம் நல்லவங்க தான். ஒருத்தர் இறந்து போனதை இப்படி கொண்டாடுறாங்களே, ஆனால் இவங்க இப்படி கிடையாது. ஜிமின் ரொம்ப நல்லவன். இந்த பர்க்கு தான் எல்லாத்தையும் போட்டு சொதப்பிட்டு இருக்கான். ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவரும் சரி அவங்க அப்பாவும் நல்லவங்க தான். ஆனால் என்ன நடந்தது இவங்க விஷயத்துலனே தெரியல, எப்படி டான் இறந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசனையில் இருந்தாலும் சரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மினுக்கும் செம்மையாக காண்டாகுது. கத்துறான் ஜிம்மின், கொஞ்சம் நிறுத்துறியா, பைத்தியக்காரத்தனமாக கண்டதி பண்ணிட்டுருக்க, நான் இருக்கிற ஆத்தத்தில் அப்படின்னு ஒரு பர்க் அப்படியே திரும்பி பார்க்குறான். என்னாச்சு ஜிம்மின் அப்படின்னு சொல்லி, என்னடா நான் வந்து அந்த பொசிஷனுக்கு வரணும்னு தான் நினச்சேன், அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது பர்க்கோ என்ன அவனுக்கு திடீர்னு அவங்க மேலே சாஃப்ட்கார்னெல்லாம் வந்துச்சு. ஓ பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சா, ஜின்னு உனக்கு அண்ணா நினச்சிட்டுக்கே, நான் தாண்டா அவன் கூட பிறந்தவன், அவன் ஒன்றும் கூட பிறக்கல அப்படின்னு சொல்கிறான். அதான் நான் சொல்ல வரல, நம்ம ரூல் பண்ணுறோம் அப்படின்னா ரூல் பண்ணுறத பார்க்குறதுக்கு அவங்க இருக்கணும்லடா, அவங்கள நம்ம அடிமையாக வச்சுருக்கணும்டா. நீ என்னென்னா அவனை போட்டு தள்ளிட்டா பார்க்குறதுக்கு ஆளே இல்லாமல் போய் அந்த சாம்ராஜ்யத்தில் உட்காந்து யாரடா நம்ம ரூல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜிமின். ஓ நீ அப்படி வரியா பிரதர், இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது பிரதர், அவரை பார்த்ததும் எனக்கு போட்டு தள்ளணுன்னு தான் தோணுச்சு, நம்ம அப்பாவோட டெத்து தான் ஞாபகம் இருந்துச்சு, ஸோ அதான் அப்படின்னு சொல்கிறான். நீ அவசரப்பட்ட பிரதர் அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான் பர்க்கை பார்த்து. எனிவே முடிஞ்சிருச்சு, நீ சொன்ன மாதிரி அடுத்த டார்கெட் நம்ம ஜின்னு வேணால் நம்ம போட்டு தள்ளாமல் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். இனி நீ என்னை கேட்காம யாரோட உயிரை இருக்கக்கூடாது அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். பர்க்கோ ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத, ஜாலியாக இருக்கும் போது என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா இறந்ததை ஏதோ பெரிய கொண்டாடிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இந்த பக்கம் நீங்களும் அழுதுட்டு நீங்கள் கரெக்டாக ஜிமின் வெளியே போனதுக்கப்புறம் தான் உள்ளே வரீங்க. அதனால் ஜிமினுக்கு நீங்கள் யாருன்னு இப்போ கிடைக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் உள்ளே ஓடி வந்து அப்படியே உங்கள் அப்பாவோட டெத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுகுறீங்க. டாடி என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்ல, நீங்கள் வந்ததை பார்த்துட்டு ஜின்னோப்பாவை எழுந்து வராரு. நீங்கள் ஜின்னோப்பாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு அண்ணா என்ன நடந்துச்சு, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. நடந்துச்சு மாஃபியானால இதானம்மா, சரி ஃபீல் பண்ணாத, நமக்கு இது எவ்வளோ பெரிய இழப்புன்னு உனக்கு புரியும், இருந்தாலும் நீ எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு என்ன நான் கேட்குறேன். அப்பா டெத்து நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் நீ இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு அப்பா உன்னை இத்தனை வருஷம் யார் கண்ணிலையும் படாமல் உன்னை இருக்கேன்னே தெரியாமல் வளர்த்துட்டு இருந்தேன். நீ திடீர்னு இப்படி வந்து நின்றா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன நான் சொல்கிறேன், அம்மாவும் இல்லை அப்பாவும் இப்போ போயிட்டாரு, நீ மட்டும்தான் இருக்க, நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம வாழ்வோ சாவோ ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம், நான் அப்படியே தனியாக இருந்து அனாதையாகவே இறந்து போகணுன்னு நினைக்கிறியாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜின்னப்பா அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறார். நீ உனக்கு எதுவும் ஆகாதண்ணா, நான் உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஓகேடா நான் இருக்கிற வரையும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி உங்கள் டேடோட ஃபியூனரலுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னப்பா வந்துட்டு மாஃபியா கேங்கில் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க, அவரும் போய் உட்காந்துருக்காரு. எல்லோரும் அவங்க அப்பா இறந்ததுக்கு எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போது அந்த பொசிஷனுக்கு ஜின்னு தான் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. ஜிம்மினுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஏண்டா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறதே நீங்கள்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு. இங்கே பாருங்கள் தம்பிங்களா, ஏஜ் வைஸ் பார்த்தா அவருக்கு தான் மெச்சூரிட்டி அதிகம், அதுவும் இல்லாமல் அவனுக்கு தான் இங்கே இருக்க எல்லா தகுதியும் இருக்குது, நீங்கள் சும்மா இள ரத்தம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்காதிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. என்னையா பெருசாக அவனுங்க பிடுங்கிட்டானுங்கன்னு, அந்த இடத்த நான் சீக்கிரமே வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான் கடுப்பாகி. ஜின்னப்பா இதை எதையுமே ஏற்றிக்கிற மனநிலையிலே இல்லை, எனக்கு இந்த பொசிஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்னை விட்டுருங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கார். அவர் அதை வாய் விட்டு சொல்லிடுறாரு, ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. தம்பி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, மாஃபியானா ஈஸியாக வேணான்னு விட்டுட்டு போகிற வேலை இல்லை இது, நீ இருந்துட்ட, இதில் இருந்து தான் ஆகணும், இதை பற்றி உனக்கு தெரியும், நாங்கள் புதுசாக சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதை பற்றி ஜின்னோப்பாக்கும் நல்லா தெரியும். பொசிஷன் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க, மாஃபியான்னு உள்ளே வந்துட்டாலே அந்த கேங்கை விட்டு வெளியே போக முடியாது. என்ன தான் அவங்கள பற்றி எதையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் இவங்க அவங்கள உயிரோடு விட்டு வைக்க மாட்டாங்கங்கிறது நல்லா தெரியும். இப்போது உங்களோட லைஃப் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜின்னோப்பா
வேறு வழியில் இந்த பொசிஷனில் இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொசிஷனில் இப்போ அவர் இருக்கிறாரு. ஸோ அங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க சோகமாக, உங்கள் பக்கத்தில் உட்காந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஃபீல் பண்ணாதடா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி நீ இப்போ என்ன பண்ணுறதா இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லைடா உன் லைஃப்பில் அடுத்து இப்போ தான் நீ +2 முடிச்சிருக்க, நெக்ஸ்ட் காலேஜ் சேரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாண்ணா அப்படின்னு சொல்லாமா, சரி ஓகே நம்ம காலேஜே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி அந்த காலேஜ் வந்து உங்கள் அப்பாவும் ஜிமினோட அப்பாவும் சேர்த்து தான் அதை வந்துட்டு ஃபவுண்டராக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே அதில் இருக்க. ஜிமின் ஆல்சோ அங்கே தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான். அவங்கள அதே காலேஜில் தான் ஜின்னோப்பாவும் வந்துட்டு சேர்த்து விடுறாரு. ஏன்னா ஜின்னோப்பாவுக்கு தெரியும் ஜிமின் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அவர் இன்னுமே அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. நீங்கள் சிஸ்டர்னு தெரியலாட்டியும் பெருசாக ஒன்றும் உங்களை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையில் தான் அந்த காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் வாங்கிட்டு வந்துடுது. நம்ம காலேஜ்லேயே நீ படிடா, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன், ஆனால் நீ வந்துட்டு நம்ம ஃபேமிலியை பற்றி மட்டும் இப்போதைக்கு யார்கிட்டே வெளியே சொல்லாத, நீ யார் என்னன்னு கேட்டால் நீ வந்துட்டு உன்னோட ஐடென்டிஃபை கொஞ்சம் நாளைக்கு மறைச்சி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அண்ணா நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேக்காக ஏதாவது சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. சரின்னு சொல்லி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் அதை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் டேவே போய் காலேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்றாருவங்கள. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் இந்த கேங்கு அது இதுன்னு அலைஞ்சிட்டு அன்னைக்கு தான் காலேஜ் வந்திருக்கான். பார்த்தா அப்படியே உட்காந்துட்டு எல்லா கேர்ள்ஸும் அப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஜிமினும் அப்போ ஒரு பொண்ணு ஜிமின் கிட்ட வந்து, என்ன சார் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜிமினும் சிரிச்சுட்டு, இப்போ நான் உன்னை பார்த்து என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு கெட் டுகெதர் இருக்குது, நீ வரியா ஈவினிங் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வந்தால் என்ன தருவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். என்ன வேணாலும், நிஜமா என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லி ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே அவள் காதுக்கிட்ட போய் கேட்குறான். அவளோ சிரிச்சுட்டு, எல்லாமே கிடைக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனும் சிரிச்சிட்டு வரான். டே மச்சான் என்ன ஆள் விழுந்துட்டா போல், அந்த ஃபிகர் விழுந்து 1 வாரம் ஆச்சு அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். டே என்னடா நீ மட்டும் எப்பட்றா அப்படின்னு. டேய் நம்ம ஆள் என்ன சாதாரண ஆளா, எவ்வளோ பெரிய மாஃபியா, அப்புறம் அவனுக்கெல்லாம் சிக்காதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம ஆள் ஹேண்ட்ஸம்டா, அவனை பார்த்தாலே பொண்ணுங்க பின்னாடி சுத்தம் அப்படி. சேர்றா மச்சான், என்னடா காலேஜில் ரேகிங்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். டேய் காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 2-3 டேஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட் டேவே சூப்பராக பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா முடிஞ்சா, சரி அப்போ அதில் யாரையாவது கூப்பிடு அப்படின்னு. என்னடா மச்சான் அப்படின்னு. ஃபன் பண்ணலாம்டா, போர் அடிக்குதுல, என்னடா காலேஜுக்கே இன்றைக்கி தான் வந்திருக்க, வந்ததுமே வா அப்படி. ஆமாம் மச்சான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், மாஃபியா கேங்கு வாரு மீட்டிங்கு அப்படி இப்படின்னு இந்த ட்ரக் டீலிங்ஸ்னு நிறைய போகுதா. ஸோ ரொம்ப பிஸி, இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கேன், வந்ததுமே கலராக குலாபீஸை பார்த்ததும் யாரையாச்சும் கூப்பிட்டு வச்சு கலாய்க்கணும் போல் இருக்குடா, எவ்வளையாச்சும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நீங்கள் தான் வரீங்க. உங்களை பார்த்ததுமே பாய்ஸ் எல்லாம், டேய் அவளை பாரு செம்மையாக இருக்கால, இவளை நம்ம பார்க்கவே இல்லை, நியூ அட்மிஷனா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் ஆல்சோ அவங்கள பார்த்ததுமே ஃப்ளாட்டு, செம்மையாக இருக்கா, அவ்வளவே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. உன்னைத்தான் வா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நீங்கள் பக்கத்தில் போய் நின்றுட்டு சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சீனியர்ஸ் தான், சீனியர்ஸ்னால் ஜூனியர் வந்து வணக்கம் வைக்கணும்னு உனக்கு தெரியாதா, சே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஓகே குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிமினோட ஃப்ரெண்டாக, என்னதான் அண்ணனா, என்ன நான் என்ன உன் கூட பிறந்தவனா, சீனியர்னு சொல்லு போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி நீங்கள் ஓகே சீனியர் அப்படின்னு பயந்து பேசுகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களே தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே மேலேருந்து கீழே வரை, யாரா அவ செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் பயந்து அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறீங்க. சரி நீ என்ன ஃபஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிங்க. உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு. லேட் அட்மிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, அதான் எங்கள் கண்ணில் படல, இல்லைன்னா நாங்களாக விட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஆள் சூப்பராக தாண்டா இருக்கா, அதாவது எந்தெந்த சைஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி பகவான் படைச்சி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு பின்னாடி தள்ளி போகிறீங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜிமினும்,
ஏய் எதுக்குடா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாருமே அட நல்லவனே அப்படிங்கிற மாதிரி ஜிமினை ஒரு லுக் விட்டுட்டு, என்ன மச்சான் நாங்கள் தப்பாக பேசிட்டோம், அவளை பாரு எல்லா வனப்பும் கரெக்டாக இருக்குது, அதை தான் நாங்கள் சொன்னோம். ஏம்மா உன்னை நாங்கள் ஒன்றும் டீஸ்லாம் பண்ணலை, நீ அவ்வளோ அம்சமாக இருக்க, உன்னை பற்றி நாங்கள் புகழ்ந்து தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க ஒன்றுமே பேசாமல். என்ன ட்ரெஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக போட்டிருந்தீங்கன்னா அங்கங்கெல்லாம் அம்சமாக தெரிஞ்சிருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி நகர பார்க்குறீங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, எங்கே போகணும் என்ன நீ அதுக்குள்ளே எவனையும் பார்த்து வச்சுட்டே என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். நீங்களும் இல்லை கிளாஸுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போகலாம். ஆமாம் உங்கள் அப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான். நீங்களும் அப்பா அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே ஜிமினா டே நிறுத்தங்கடா, நம்ம இங்கே இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள்லாம் சீனியர்ஸ், எங்களை எங்கே பார்த்தாலும் இனிமேல் நீ என்ன பண்ணணும், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்னு விஷ் பண்ணணும், ஓகேவா? ஓகே அப்படின்னு நீங்கள் மரியாதைங்க. சரி இப்போது விஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு குட் மார்னிங் அப்படின்னு. நைஸ், இதே மாதிரி தான். அப்புறம் என்னென்ன சொன்னாலும் நீ செய்யணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொருத்த ஏதோ கேட்க வரான். அதுக்குள்ளே ஜிமினே சரி போட்டோம், நீ கிளாஸ் ரூம் போகணுன்னு இல்லை போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் இப்போ விட்டா போதுன்னு குடுன்னு ஓடுறீங்க. ஜிமின் ஃப்ரெண்ட்ஸோ டே நீ தானே மச்சான் ஃபன் பண்ணலான்னு சொன்னான், அப்புறம் ஏன்டா விட்ட அப்படின்னு. எங்கடா போகிறா இந்த காலேஜ் தானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறான். என்ன மச்சான் விழுந்துட்டியா, சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம எதுவும் பண்ணக்கூடாதானா, ஏதாவது பண்ணிடுவோமோட பயந்துட்டே இருக்கணும் மச்சான் அப்படின்னு சொன்னான். ஓகே நம்ம சொல்கிறேன், சரிவா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகும்போது ஜிமினோ நீங்கள் போகடா அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் கடை நாங்கள் பின்னாடி ஓடி வரான். நீங்களும் இப்படியே பயந்த மாதிரி நடிச்சு இவங்ககிட்டே தப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. சடனாக யாரும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தா ஒரு குடோன் மாதிரி ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க. அது கிளாஸ் ரூம் மாதிரியே இல்லை, ஏதோ வேஸ்ட் பொருள் போட்டு வைக்கிற ரூம் போல். நீங்கள் திருத்தன்னு முழிக்கும் போது அப்படியே உங்களை வாலில் பெயிண்ட் பண்ணி சடனாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் யாருன்னு பயந்து போய் பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அவனை பார்த்து அப்படியே நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.